ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் அவரைக்காய் சேர்த்து எப்படி சிக்கன் கறி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கறி செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் ஒரு 2 ஆனியன் அண்ட் 1 கார்லிக்கை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். ஆல்வேஸ் 2 to 3 டொமேட்டோஸ் வந்து 1 kg சிக்கனுக்கு வந்து ஆட் பண்ணணும். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் கறி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். என்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்லிட் ஃப்ரெஷ் கோகோனட்டை வந்து ஸ்மால் பீசஸை கட் பண்ணி இந்த மிக்சர் ஜாரில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில கண்ட்ரீஸில் பாப்பி சீட்ஸ் இருக்காது, ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அண்ட் 1/2 ஸ்பூன் பெப்பர்கார்ன், 1 ஸ்பூன் பெங்கால் கிராம் அண்ட் ஃப்ரைட் ஆனியன், டொமேட்டோ அண்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 ஸ்பூன் தனியா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதோட 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் கொரியண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். எப்போவுமே வந்து மசாலா ரெடி பண்ணும்போது கொரியண்டர் லீவ்ஸோட குவான்டிட்டி வந்து கம்மியாக ஆட் பண்ணிங்க அண்ட் மின்ட் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ண சேம் வெசலில் தான் நான் சிக்கன் கறி செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஃப்ரெஷ் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா, அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடு வந்து நம்ம டர்மரிக் பவுடரை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எதனால் இந்த டர்மரிக் பவுடர் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த சிக்கனில் இருக்கிற அந்த ரா ஃப்ளேவர் வந்து நல்லா போகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அண்ட் பிளெண்ட் பண்ணி வச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி வச்ச மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி மிக்ஸ்அப் பண்ணணும். மிக்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்காக தேவையான அளவு சால்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்து விடலாம். ஆஃப்டர் 2 விசில் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியலாக வெந்திருக்கும். ஸோ நான் இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து பார்ஷியலாக வெந்திருக்கு. இதோட வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ண அவரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 ஹேண்ட்ஃபுல் பீல் ஆஃப் பண்ண அவரைக்காய் வந்து இங்கே சேர்க்குறேன். நிறைய வந்து சேர்க்காதீங்க, பிகாஸ் கிரேவி வந்து ஓவர் திக்காக இருக்கும் நிறைய சேர்த்தோம் அப்படின்னு. அண்ட் அவரைக்காய் ஃப்ளேவர் வந்து சிக்கன் ஃப்ளேவரை வந்து டாமினேட் பண்ணும். ஒரு வாட்டி மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு அகைன் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 விசில் விட்டாலே போதும், அவரைக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய அவரைக்காய் சிக்கன் கறி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சிக்கன் கறியை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூனாக வந்து பப்பாயா இருந்தது. 2 டேஸ் பிஃபோரே வாங்கின பப்பாயா ரொம்ப நல்லா பழுத்திருந்தது. ஸோ இதை கட் பண்ணி ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பப்பாயை கட் பண்ணிகிட்ருக்கேன். பப்பாயை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணி பிளெண்டர் ஜாரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். பப்பாயா பிளெண்ட் பண்ணும்போது நான் வாட்டர் சேர்க்க மாட்டேன். ஏன் வாட்டர் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா, வாட்டர் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் கம்மியாகும். அந்த டேஸ்ட்டில் நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் வாட்டர் சேர்க்காம தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பப்பாயை வந்து ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நைட் டின்னருக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா, டொமேட்டோ சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே செஞ்சிட்ருக்கேன். டொமேட்டோ சட்னி அப்படின்றது வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி தான் செய்ய போகிறோம். 2 விதமாக டொமேட்டோ சட்னி வந்து செய்யலாம். இங்கே நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எண்ணெயில் 2 ஸ்பூன் உருத்தால், 2 ஸ்பூன் சின்னதால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோடு வந்து ஒரு 10 ஷாலட்ஸ் அண்ட் ஒரு பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இதோடு வந்து ரெட் சில்லிஸ் வந்து ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதோட ஒரு 4 பிக் டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ வந்து எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா, இந்த டொமேட்டோ ஸ்கின் வந்து பீல் ஆஃப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும்.
அதுக்கப்புறம் இதோட கறி லீவ்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச இந்த மிக்சரை வந்து பிளெண்டர் ஜார் போட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரா ஆட் பண்ணி வித்தவுட் வாட்டர் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய டொமேட்டோ சட்னி ரெடியாக இருக்குது. டொமேட்டோ சட்னி வந்து ரைஸ் போண்டாக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும்.